ஹலோ கைஸ், வெல்கம் டு அபெக்ஸ் கேமிங் தமிழ். ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோன்னா ட்ரக் டீலிங் தான் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகுது. இதெல்லாம் ஃபார்மல் ட்ரெஸ். நம்ம அப்போ எதாச்சும் பேச்சுவார்த்தை அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் இப்போவே சொல்லிக்கிறேன், இன்றைக்கி நல்லா வெயிட்டான சம்பவம் இருக்குது. அதனால் வெயிட் பண்ணி பார்க்குறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரக் டீலிங்க்கு தான் போயிட்டுருக்கோம். நம்மளோட ஃப்ரெண்டு ஆம்டாக் வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்ருக்காரு. திஸ் இஸ் மை கார்ஸ் கலெக்ஷன். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட குடோன்ஸ் இருக்குது. இது நான் கஷ்டப்பட்டு உங்களுக்கு வீடியோ காட்டணும்னு சொல்லி நான் இந்த 2 காரை வந்து உங்களுக்கு குடோன் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா கங்கோஸ்ட்னு சொல்லி ஒரு கார். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலரில் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா GTA 4லே ஃபாஸ்டஸ்ட்டு கார் இன்ஃபர்னஸ் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்னோ அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல இந்த ட்ரக் வார் சென்டருக்கு பார்த்திங்களா, அந்த இடத்துல தான் போகிறோம். ஓகேங்களா, ஆக்சுவலி ரொம்ப தூரம் இருக்குது. நம்ம வந்து இந்த கார்லேயே வேணால் போகலாம். பட் நம்ம கூட நிறைய பேர் வர்றதுனால அந்த காரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகாது. நீங்கள் நிறைய பேர் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகணுன்னா ஆக்சுவலி டாக்ஸி கூட செட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். டாக்ஸி இருக்குது, பட் வேண்டாம், இல்லை டாக்ஸி இல்லை. ஓகே, இங்கேருந்து ட்ரைவ் பண்ணிட்டு போனோன்னா ரொம்ப லேட் ஆகும் கைஸ். 2 hours later. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்பீடாக போயிட்டுருந்தேன். திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இடிச்சிட்டேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா நான் சின்னதாக என்கிட்ட ஒரு பார்க்கிங் மாதிரி வீட்டுக்கு பின்னாடி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதில் இந்த மாதிரி SUV, ஷிஃப்ட்டு காரு, இந்தியன் கார்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அதில் இந்த GTA 4லேயும் வந்து பார்த்திங்கன்னா GTA 5ல் இருக்கிற மாதிரியே மேசிவான சீக்ரெட் கார்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த வீடியோலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது, இந்த வீடியோக்கு 100 லைக்ஸ் ஆச்சுன்னா நான் அந்த வீடியோ போடுறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா 49 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. நான் பார்த்தேன், சரின்னு சொல்லி நான் உடனே வீடியோ போடலான்னு சொல்லி இதை நான் விளாண்டுட்டு இருந்தேன். ஐயோ, இந்த கார் உண்மையிலும் நல்லா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா SUV சொன்ன மாதிரி நிறைய பேர் கூட்டிகிட்டு போகலாம். கூட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போனால் இது இல்லை மிலிட்ரி கார். கம்மிங் பேக் டு பாயிண்ட், நான் என்ன முக்கியமான விஷயம்னா, நம்ம சேனல் ஒரு வேளை 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆச்சுன்னா நம்ம யூடியூப் சேனலில் ஒரு யூடியூப் க்ரியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகிறாங்க. அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும். 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆச்சுன்னா போடுவேன். அது மட்டும் இல்லாமல் நான் முதல்ல சொல்லியிருந்தேன், 100 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனலில் வந்துச்சுன்னா நான் ஃப்ரீ ஃபயர் ஐடியில் வந்து அவங்களோட ஃப்ரீ ஃபயர் ஐடி வச்சுருந்தாங்கன்னா நான் கிஃப்ட்ஸ் தரேன்ட்டு அதையும் தருவேன். அது மட்டும் இல்லாமல் அவங்களும் தரேன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் இங்கே பயங்கர ஸ்பீடாக போயிட்டுருக்கேன். ஆக்சுவலி நான் வந்து ஸ்பீடோ மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா வைக்கலை, அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லி. இந்த இடத்துல ஒருத்தன் லைட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே அதை பக்கத்தில் தான் போயிடலாம். நான் ரொம்ப நைட்டே ஆகிடுச்சு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரத்தில் இருக்குது. ஆக்சுவலி அந்த இடத்துல தான் நான் முதல்ல வே பாயிண்ட் போட்டுருந்தேன்ல கைஸ், முதல்ல ஒரு இடத்துல போகணுன்ட்டு அந்த இடத்துக்கு போகல, நான் அதை விட தூரமாக போயிருக்கேன். ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு எதோ வேறு வேலை இருக்குன்ட்டு. அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நிறைய இடத்துல இந்த இடத்துல மீட் பண்ணலாம், இந்த இடத்துல மீட் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல இருந்து காரில் விட்டு இறங்கிடலான்னு இல்லை, பக்கத்தில் தான். ஓகே, நம்மளுக்கு இந்த கார் ஓட்டுறதெல்லாம் நம்ம ப்ரொஃபஷ்னல் கைஸ். போன வீடியோ நான் ஒன்று போட்டிருந்தேன், என்ஜாய் கேம் மாதிரி. அதுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 7 சப்ஸ்கிரைபர்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் 2 ஷார்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 4 சப்ஸ்கிரைபர்ஸ் போட்டிருக்காங்க. உண்மையிலுமே நல்லா தான் இருக்குது. ஓகே, இவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் போக சொல்லியிருக்காங்க. நம்ம SUV காரில் தான் போகிறோம், பக்கத்தில் தான் கைஸ். நம்ம ஸ்பீடில் நம்மளாம் அழுத்துனோன்னா சீக்கிரமாக போயிடலாம். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் டிரைவிங் பண்ணுறது எப்படி இருக்குன்ட்டு. ஆக்சுவலி நான் ரொம்பவும் நுணுக்கமாக பார்த்துட்ருக்கேன். நீங்கள் வந்து கேட்கலாம், என்ன கைஸ் என்ன இப்படி இருக்குது பிளாக் கலரில் ஸ்பாட்ஸாக. ஏன்னா GTA அதாவது ராக் ஸ்டார் க்ரியேட் பண்ணதுலேயே
ஹை குவாலிட்டி ஃபஸ்ட்டு ஹை குவாலிட்டி. ஓகே, இத்தனை பேர் இருக்காங்க கைஸ். ஹை குவாலிட்டி கேம்னால் அது இதுதான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா டாக் ஸ்பாட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. நல்லா பார்த்து தான் செஞ்சுருக்காங்க எல்லாத்தையும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாத்தையும் மேலே ஓகே ஒரு என்ட்ரி தருவோம். ஐயோ என்னையா கன்னை காட்டாமையே சொல்கிறானுங்க. கண்ணாடியெல்லாம் உடஞ்சிருச்சு கைஸ். ஐயோ நான் ஏன் இப்போ அதாவது அந்த மியூட் போட்டுட்டு நான் அவங்கக்கிட்ட விளாண்டுருக்கேன்னா ஓகே நம்ம சுடவே தேவையில்லை. பின்னாடி இருக்காங்களே. ஐயோ நான் ஒரு சூப்பர் காரை இடிச்சிட்டேன் கைஸ். அந்த காரில் நம்ம தப்பிச்சு போயிடலான்னு நினைக்கிறேன். இந்த கார் எப்படி இருந்தாலும் ஐயோ இங்கே பாருங்கயா போடு. அந்த பாருங்கள் 2 பக்கமும் எப்படி அடிச்சிருக்காங்க. நான் பாட்டுங்க சுடாமல் நான் பாட்டுங்க காலிலேயே அந்த ஸ்டேரிங் மேலேயே கை இருக்குது. அவங்களே சுட்டு கொண்டுட்டானுங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் இருக்கான். அவன் மேலே நானே ஏற்றி கொண்டுடுறேன். சரி யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். எஸ் கைஸ் இல்லை. அதனால் கொஞ்சம் பார்த்து செஞ்சுருக்கேன். இந்த இடத்துல ஏதோ பேக் இருக்காமல் அது மட்டும் எடுத்துடலாம். ஓகே ஏதோ பேக் இருக்குது. பேக் கிடச்சிருச்சு. ஓகே இதில் நிறைய பணம் எல்லாம் வச்சுருக்காங்க. கன் புல்லட்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம ஒரு செகண்டில் சீட் கோட் யூஸ் பண்ணி புல்லட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாவ் இந்த கார் கலெக்ஷன் என்கிட்ட முதலே இருக்குது. ரெட் அண்ட் எல்லோவில். ஆக்சுவலி நம்ம பெயிண்ட் அடிச்சுக்கல. இந்த காரே வேணால் எடுத்துகிட்டு போய் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த கார் நல்ல குட் கண்டிஷனில் தான் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த GTA 5 மைக்கிலெல்லாம் எப்படி சொல்லுவாங்க. GTA 5 சொன்னோடனே தான் யார் அது இடிக்கிறான். ஐயோ இங்கே பாருங்களேன் கைஸ். அவன் ஸ்லோ மோஷனில் போன மாதிரி இருந்துச்சுல்ல கைஸ் 2 பேரும். ரொம்பவும் நாய்ஸியஸ்ட்டு கேமுன்றனால தான் நான் மியூட் பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்கு சத்தம் கேட்காது. ஏன்னா GTA 4 வந்து ரொம்பவும் சும்மா எதுவும் சொன்ன தொணட்டு ஒரு இன்ஜின் சவுண்டே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கேட்கும். GTA 5 ஆனால் அந்த எல்லாத்தையும் இது பண்ணிட்டாங்க. டயரை சுட்டுட்டேன். ஐயோ இந்த இடத்துல நம்ம சீட் கோட் யூஸ் பண்ணாங்கன்னா நம்மளை முடிச்சிருவாங்க. சீட் கோட் யூஸ் பண்ணிடலாம். நம்ம டயர் சுட்டதுனால நம்மளால் சரியாக கண்ட்ரோல் வேறு பண்ண முடியல கைஸ். திரும்புது. அப்பா தப்பிச்சிருவான்னு நினைக்கிறேன். எஸ் யாருக்கிட்ட நாங்கள்லாம் சுனாமிலே ஸ்விம்மிங் போடுறவங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம சீட் கோட் யூஸ் பண்ணிடலாம் கைஸ். அவ்வளோதான் கைஸ். சீட் கோட் யூஸ் பண்ணோன்னே எப்படி இருக்குன்னு பாருங்க. மறுபடியும் வந்து இடிக்கிறாங்க. GTA 5 சொல்லும்போது தான் கைஸ் தோணுது ஏன் GTA 5 எல்லாம் போட மாட்டீங்கன்னு நீங்கள் கன்ஃபார்ம் கேட்பீங்க. ஐயோ GTA 6 வரப்போது 2026 நீங்கள் ஒன்றும் GTA 4 வச்சு விளாண்டுருக்கீங்க. ஆக்சுவலி நான் GTA 5 விளாண்டு தான் இருக்கேன். அது ஸ்டோரி மோட முடிச்சினப்புறம் தான் நான் போடலான் இருக்கேன். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் ஸ்கூல் ரீஓப்பனிங் அதெல்லாம் இருக்குது. அதனால் போடுறதெல்லாம் கொஞ்சம் ரொம்பவே கஷ்டம்தான். லெட்ஸ் see 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சுன்னா ஒரு யூடியூப் க்ரியேட்டரே வந்து வருவாங்க. 100 சப்ஸ்கிரைபர்ஸில் அதுக்குள்ளே வந்தாலும் வரலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்தில் தான் நான் போயிடலான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி எந்த இடத்துல எனக்கு சரி தெரியல. ஓகே லெஃப்ட்டு. ஆக்சுவலி ஷார்ட்கட் ரோடு தான் நான் இந்த மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா காட்டுது. யாரும் இடிக்காமல் இருந்தாங்கன்னா சரி போயிடலாம். இடிச்சிட்டாங்க. கார் கவுந்துருச்சு. ஐயோ நம்ம பேசாமல் நடந்து போயிடலாம். ஏன்னா ஏதோ நெருப்பெல்லாம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே வாங்க கைஸ் ஓடி போயிடலாம். பக்கத்தில் தான் இருக்குது. லம்பாக ஒரு 10,000 தரமாட்டாங்க. ஒரு 2,000 தந்தால் கூட நான் சந்தோஷப்படுவேன். ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் போடாதவங்க லைக் பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. $6,000 வந்து பார்த்திங்கன்னா தந்திருக்காங்க. லெட்ஸ் see you on next video கைஸ். இந்த வீடியோக்கு 100 லைக்ஸ் வந்துச்சுன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோ மேசிவான சீக்ரெட் கட்ஸ் எல்லாம் போடுற மாதிரி ஒரு வீடியோ அனுப்புகிறேன். Bye guys.